ஸ்டார் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி சிம்பிள் ரெசிபிஸ் தான். ஸோ இன்னைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மஷ்ரூமும் பிரெட்டும் சேர்த்து ஒரு உப்புமா ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட், பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. மஷ்ரூம் பிரெட் உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 1 கப், பிரெட் தேவையான அளவு, நறுக்கிய குடைமிளகாய் 1, பச்சை மிளகாய் 3, நறுக்கிய வெங்காயம் 1 கப், நறுக்கிய தக்காளி 1, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. மஷ்ரூம் பிரெட் உப்புமா செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூட வந்து பன்னீரும் சேர்த்து பண்ணலாம். மஷ்ரூம் பன்னீர் சேர்த்து 2ம் சேர்த்து பிரெட்டோட பண்ணலாம். அப்படி 2 எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் பிரெட் மட்டும் போட்டு கூட பண்ணலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு முடிஞ்சிடும். பிரெட்டை ரொம்ப டோஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் நெய்யும் எண்ணெயும் போட்டுட்டு அதை லைட்டாக ஒரு பெரட்டு லைட்டாக கலர் மாறும்ல, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பலாம் எண்ணெய் கூட விட வேண்டாம். பாருங்கள், இப்போ நான் வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் நெய்யும் எண்ணெயுமா விட்டுக்க போகிறேன். எண்ணெய், அப்புறம் நெய். இப்போ இது கூட வந்து காரத்துக்கு நான் வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். வேணும் அப்படின்னா வரமிளகா பொடி யூஸ் பண்ணிக்கலாம். பட் காரம் வந்து ரெண்டுத்தையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை பச்சை மிளகாவே வேண்டாம் அப்படின்னா பச்சை மிளகாயை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வரமிளகா பொடி போட்டுக்கலாம். இல்லை ரெண்டுத்தையும் போட போகிறீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி பார்த்து காரம் போட்டுக்கணும். நான் இன்றைக்கி வெறும் பச்சை மிளகா மட்டும் இப்போ சேர்க்க போகிறேன்.
இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் நாம. இது கூட சோயா கூட போட்டுக்கலாம். சோயா பிடிக்கும் அப்படின்னா அந்த சோயா சங்க்ஸில் அது கூட சேர்த்துக்கலாம் நாம. மஷ்ரூம் கூட பன்னீர், சோயா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் வந்து குடமிளகாயும் சேர்த்துறேன். அதாவது மஞ்சள் கலரில் குடமிளகாயும் பச்சை கலர் குடமிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்தே சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் இப்போ மேலாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே மூடி வச்சிரும். இப்போ பாருங்க, மஷ்ரூம் குடமிளகாலாம் சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிருந்தோமா. நல்லா வதங்கிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா, கொத்தமல்லி, கொஞ்சமா கரம் மசாலா பொடி. நம்ம வேற எந்த மசாலாவும் சேர்க்கல, லாஸ்டா கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்கிறோம். இது ரொம்ப மைல்டா நல்ல டேஸ்டா இருக்கும். விட்டுட்டு பிரெட்டை வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதே எண்ணெயிலே வந்து கடுகு சீரகம் தாளிச்சிட்டு பச்சை மிளகாயும் வெங்காயமும் லைட்டாக வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்ல கிரேவி மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சு வர மாதிரி வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் மஷ்ரூம் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா குடமிளகா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி சிறிதளவு கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு பிரெட் வந்து பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேலாக கொத்தமல்லி தூவிட்டோம்னா நம்மளுடைய மஷ்ரூம் பிரெட் உப்புமா ரெடி. மஷ்ரூம் பிரெட் உப்புமா ரெடி. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிஃபன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து ரொம்ப சிம்பிளாக சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷோட தான் நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க கூப்பிட்டுருவோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் சாய் ஸ்ருதி அர்ஜுன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன், நான் சூப்பராக இருக்கேன். இப்போ வந்து எங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டோட தான் ஒரு ரெசிபி பண்ணி காமிக்க போகிறேன்னு சொன்னீங்க. என்ன பண்ணி காமிக்க போகிறீங்க? பாலக் பன்னீர். பாலக் பன்னீர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சிம்பிளாக இருக்கும், நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணாம், சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் அதுக்கு இன்க்ரீடியன்ட் பார்த்துருவோம் நாம. ஷியோர். பாலக் பன்னீர் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பாலக் பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள்: பாலக் கீரை அரைக்கட்டு, பன்னீர் 200 கிராம், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 3, தக்காளி 1, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், பூண்டு 9 பல், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன், பால் 1/4 கப், சர்க்கரை 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பாலக் பன்னீர் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம்.
எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா, அடுத்தது என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் நம்ம எடுத்திருக்க பாலக்கீரை, ஒரு அரை கட்டு பாலக்கீரை எடுத்து நல்லா அலசிக்கணும், மண்ணு போற மாதிரி. அப்புறம் நான் அப்படியே எடுத்திருக்கேன், நீங்க சாப் பண்ணியும் எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியா நறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எப்படியும் நம்ம இதை வதக்கிட்டா அரைக்க தான் போறோம். ஸோ இந்த எண்ணெயில முதல்ல ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். எனக்கு பூண்டு வந்து கலர் மாறணுமா இல்லைன்னா? மாறணும். அதாவது இந்த ப்ரௌன் கலர்ல மாறணுமா? ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா திருப்பி அரைச்சதுக்கு அப்புறமும் நம்ம வதக்க தான் போறோம். ஸோ ஓரளவுக்கு லைட்டா கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த பூண்டு வந்து லைட்டா ப்ரௌன் ஆனாலே போதும். அதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். ஷூர். நான் வந்து சிஏ முடிச்சுட்டு ஒரு எம்என்சி கம்பெனியில் ஃபினான்ஷியல் பிளானிங் டீமில் டெப்யூட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான். ஹாபி வந்து குக்கிங்கா? குக்கிங் எனக்கு பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 16 இயர்ஸ் வரைக்கும் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். ஸோ பாட்டிலாம் ரொம்ப சூப்பராக குக் பண்ணுவாங்க, நிறையவும் குக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க குக் பண்ணும்போது நான் சும்மா இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி வேலை, எடுபுடி வேலையெல்லாம் அது பண்ணி எனக்கு பழக்கம். அப்பத்துலேருந்தே ஒரு இன்க்ளினேஷன் இருந்தது. ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இந்த ராமர் பாலம் கட்டும்போது இந்த அணில்லாம் கல் போடுற மாதிரி நான் சும்மா பாட்டிக்கு இதெல்லாம் பண்ணுவேன், ஹெல்ப்லாம் பண்ணுவேன். ஸோ அம்மாவும் சூப்பராக குக் பண்ணுவாங்க, சவுத் இண்டியன்லாம் அம்மா சூப்பராக குக் பண்ணுவாங்க. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியாரும் ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க, ரொம்ப பேஷனேட் குக். அவங்க நிறைய குசின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஸோ சுற்றி ஒரு நல்ல குக் பண்ணுறவங்க நடுவுலையே வளர்ந்து நமக்கு நேச்சுரலி கொஞ்சம் அக்வயர்ட் நாலேஜ் வரும் இல்லையா? ஸோ அப்படி நானும் அப்பப்போ ரெகுலராக குக் பண்ணுறது இல்லைன்னாலும் டிஃப்ரெண்டான ரெசிபீஸ் அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணுவேன். பிடிக்கும் கூட ஆல்மோஸ்ட் வந்துடுது. ஆமாம். ஸோ இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இதுவும் பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அரைக்கலாம் போகிறோம். ஓகே. அது மாதிரி ரொம்ப நல்லா வதங்கணும்னு இல்லை, ரொம்ப நல்லா வதங்கணும்னும் கிடையாது, குயிக்காக பண்ணிடலாம் இந்த ரெசிபி. எப்படி கண்ணாடி மாதிரியா? கொஞ்சம் டிரான்ஸ்லூசென்ட்டாக வர வரைக்கும். ஓகே. தக்காளியும் நம்ம வந்து போட்டு வதக்கி அரைக்க போறோம். கொஞ்சம் தக்காளி, இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம எடுக்கிறோம்னா ஒரு பாதி தக்காளி இருந்தா போதும். ரொம்ப புளிப்பு தேவை கிடையாது. பாதி போதுமா? மீடியம் சைஸ்ல பாதி போதும். ஓகே, பாதி போதும். நம்ம கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கோம் இல்லையா, இதுவே போதுமானது. சரி. இப்போ ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம கரம் மசாலா பொடி மட்டும் தான் போட போகிறோம். ஆமாம். ஆனால் நிறைய பேர் இதில் வந்து தாளிக்கும் போதெல்லாம் போடுவா இல்லையா, பட்டை அதெல்லாம் கூட இருக்கு இல்லையா? நான் சிம்பிளான ரெசிபி இது நம்ம பண்ணணும்னா அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் இதுலயே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக. ஓகே, அது ஆப்ஷனல். சரி, ஓகே. இப்போ வெங்காயமும் இப்போ கண்ணாடி மாதிரி ஆயிடுது. ஸோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியோடய நம்ம பாலக்கீரையும் ஆட் பண்ணிடலாமா? தக்காளியோடய ஆட். சீக்கிரமாகவே வதங்கிடும், வேற குயிக்காக வதங்கிடும். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ரெசிபி ஏதாவது இருக்கா? முதல்ல தனியாக நானே பண்ணதுன்னா நான் குலாப் ஜாமுன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். ஓகே, ஒரு தீபாவளிக்கு. ஓ சூப்பர். இப்போ பாரு, கொஞ்சம் வதங்கணுமா? இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். கம்ப்ளீட்டாக வதங்கணும்னு இல்லை, ஒரு 70 to 80% வதங்கினதுக்கப்புறம் நம்ம அணைச்சிடலாம். அப்போ குலாப் ஜாமுன் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது, அதுக்கப்புறம் நிறைய நான் அம்மா ஆட்டில் வந்து சவுத் இண்டியன் குசின் ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்கன்றதுனால நான் அந்த பக்கம் போனதே கிடையாது. ஸோ இட்டாலியன் குசின், இப்போ பாஸ்தா, பீட்சா, கேக் இதெல்லாம் நான் பண்ணுவேன், வீட்லயே பண்ணுவேன். சூப்பர். அது மாதிரி அம்மாக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன்.
நிறைய இல்ல பண்ணிருக்கேன், அப்பப்ப நான் பண்ணிருக்கேன். இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி கொடுத்த? அவருக்கு நான் ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுத்தது கல்யாணத்துக்கு முன்னாடி அடை தேங்காய் சட்னி. இதுதான் நான் முதல்ல பண்ணி. கல்யாணத்துக்கு முன்னாடி? ஆமா, பார்க்க வரச்சு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அடை வறுத்துட்டேன். போதுமா? ஓகே, ஆல்மோஸ்ட் டன். யா. சோ இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். ஆன் ஒன் சைடு நம்ம பாலை கொதிக்க வச்சுக்கலாம் பன்னீர் போடுறதுக்கு. ஓகே, இப்போ இது வந்து அரைக்க போறோம். சரியா? இப்போ நம்ம வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் பாலக் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டோம். இது ஆறின உடனே அரைச்சி எடுத்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து வெங்காயம், பாலக், கீரை, அப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கி அரைச்சி வந்து பேஸ்ட் ரெடியா இருக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து நம்ம சைட்ல வந்து பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து காய்ச்சி நல்லா சூடா இருக்க பால்ல நம்ம பன்னீர் கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். ஆமா, அப்படியே இதுல ஆட் பண்ணிட்டு இது ஒரு மூடியில மூடி போட்டு ஓரமா வச்சிடலாம். இது பண்றதுக்கு ரீசன் வந்து நீங்க சூடான பால்ல பன்னீர் போடும்போது பன்னீர் நல்லா சாஃப்டா இருக்கும். ஓகே, அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. சரி. உடனே ஒரு கீரி வச்ச 2 ல இருந்து 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் தனியா பொடி கொஞ்சம், மிளகா பொடி அகைன் உங்க காரம் எப்படி உங்களுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்மளுடைய பாலக் பன்னீர் ஆல்மோஸ்ட் ரெடி. நம்ம வந்து பாலக்கு விழுத அரைச்சி அதில் சேர்த்துருந்தோம். நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஸோ இதில் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுது அப்படின்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பாலில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீரை இப்போ தனியாக ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதில் பன்னீர் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக பன்னீர் இதுக்குள்ளே போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு ஊற வச்ச பால் சும்மா ஒரு டீஸ்பூன், ஒரு டேஸ்ட்காக, ஒரு ஃப்ளேவருக்காக. ஓகே, இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி காரம் ஒரு வேளை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணலாம். அது பியூர்லி ஆப்ஷனல். ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கா சக்கரை, நம்ம சக்கரை போடும்போது அந்த ஃப்ளேவர்ஸ் என்ஹான்ஸ் ஆகும். அதுக்கு தான் ஆஃப் பண்ணவா? பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய பாலக் பன்னீர் ரெடி. மொத்தமாக இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 10 to 12 மினிட்ஸ் இருந்தால் போதும். நம்ம எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டோம்னா 10 to 12 மினிட்ஸில் குயிக்காக பண்ணிடலாம். இப்போ சர்வ்
தாளிக்கணும். 3லேருந்து 4 பச்சை மிளகா, தனியா பொடி, வரமிளகா பொடி, கரம் மசாலா பொடி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பாலக்கீரை விழுதியும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா கொதிக்கிற பாலில் பன்னீர் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிருப்போம் இல்லையா, அந்த பன்னீரையும் சேர்த்துட்டு மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பாலையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு வாட்டி கொதி விட்டுட்டு இறக்குற சமயத்தில் ஒரே ஒரு பிஞ்ச் சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பாலக் பன்னீர் ரெடி. பாலக் பன்னீர் ரெடி. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி இல்லைன்னா ஜீரா ரைஸ், கீ ரைஸ் எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எங்களோட ரசிக்க ருசிக்க ப்ரோக்ராமுக்கு வந்து ஸ்பெஷலாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பாலக் பன்னீர் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயா டிவிக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்த 2 ரெசிபியுமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மஷ்ரூம் பிரெட் உப்புமா ரொம்ப சிம்பிள் ஆனா ஈஸி, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கரம் மசாலா வேணும்னா நீங்க வந்து அந்த கரம் மசாலா பொடி மட்டும் வாசனை போதும்னா ஓகே. எனக்கு ரொம்ப ஹெவியா பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பட்டை கிராம்பெல்லாம் தாளிச்சு பண்ணலாம். ஆனால் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நாங்க சொன்ன மாதிரியே இப்போ நாங்கள் பண்ணி காமிச்ச மாதிரியே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா அப்படியே அதே டேஸ்ட்டோட சூப்பராக வரும். எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க.